ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே படிக்கும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்லட்டும். சத்தியத்தை கர்த்தாவே நன்றாய் புரிந்து கொள்ள ஆழமான விதத்தில் எங்கள் உள்ளத்திலே நீர் கிரியை செய்வீராக. இது எங்களை கட்டி எழுப்பட்டும். கர்த்தாவே எங்களுக்குள்ளே ரட்சிப்பின் நிச்சயத்தை இன்னும் அதிகமாக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல இது ஊக்கமளிக்கட்டும். பல்வேறு விதங்களில் இது எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். கர்த்தாவே இன்றைக்கு பல்வேறு தேவைகளோடு கூட இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை அவருடைய உள்ளங்களை தொடட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய வார்த்தை அதனுடைய வல்லமை கர்த்தாவே அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் கிரியை செய்து அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கடந்த 2 வாரங்களாக 11லேருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதில் 13, 14, 15 வசனங்கள், அந்த 3 வசனமும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கு. இங்கிலீஷ் ஓல்டு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதின் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம் 13, 14, 15. ஏன்னா 11, 12 சொல்லப்பட்ட காரியங்களுடைய விளக்கம் அங்கே அதை இன்னும் அதிகமாக விவரித்து சொல்லுகிற ஒரு பகுதி அது. ஆகவே இன்றைக்கி நான் 11லேருந்து வாசிக்கிறேன். அங்கே 13, 14, 15 கவனிங்க. அந்த 13, 14, 15 இன்றைக்கி சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தோம், அது என்ன போதிக்கலை அப்படிங்கிறத காமிச்சேன். 13, 14, 15 பல குழப்பங்களை உலகத்தில் உண்டாக்கியிருக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுப்பியிருக்குது. அது எதை போதிக்கவில்லை என்பதை எடுத்து காமிச்சேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை போதிக்கவில்லைன்னு சொல்லி நம்ம போதிச்சோமோ அதை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், இதுதான் போதிக்குதுன்னு. அதனால தான் அது ரொம்ப முக்கியம். எதை போதிக்கிறதுங்கிறத இன்றைக்கு நாம் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ 11லேருந்து வாசிக்கிறேன். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கே உடனே விளங்குது பாருங்கள், அந்த 13வது வசனத்துலேருந்து ப்ராக்கெட்டில் வரணுங்கிறது. ஏன்னா 11 சொல்லுது தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைன்னு. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது இந்த பகுதியே. நியாய தீர்ப்பை பற்றி தான் 2ஆம் அதிகாரம் முதல்லேருந்தே பேசிட்டு வரோம் இல்லையா? அந்த விஷயத்தில் தேவன் பட்சபாதம் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, இது யார்? புறஜாதியார். அவர்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்யும்போது அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அப்படின்னா கெட்டு போவார்கள்லாம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள்னு அர்த்தம். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். யூதர்கள் அவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதனாலேயே நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்கு ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அதை விளக்குற விதத்தை பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இது ஏன் அப்படி சொல்லியிருக்கு? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் ஆக்கினை தீர்ப்படைவார்கள்னு சொல்லிவிட்டு உடனே அதை கொஞ்சம் அதுக்கு ஒரு மேலதிக விளக்கத்தை தருதுங்க. 12ஆம் வசனம், எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்னு சொல்லிவிட்டு, அது யூதர்களை பற்றி சொல்கிறார் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு உடனே அதை கொஞ்சம் விளக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள். தேவன் முன்பாக நிற்கும்போது இதை கேட்டிருக்கிறியா, நீ உன் வீட்டில் பைபிள் இருக்கா, அல்லது 10 கற்பனை என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறத கேட்க போகிறதில்ல. வெதர் யூ ஆர் இன் பொசஷன் ஆஃப் த லா ஆர் நாட். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, உடையவர்களாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாங்கிறத பற்றி அல்ல, அதன்படி செஞ்சீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா யூதர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தானே கொடுத்தாரு, வேறு எவனுக்கு தரல, அப்போ நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், இதனாலேயே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, நாங்கள் நியாய தீர்க்கப்பட மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லார், இல்லை 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 இல்லை, நியாயப்பிரமாணம் மட்டும் இருக்குதுன்றதுனால இல்லை,
நியாயப்பிரமாணத்தின்படி செய்தன்றதுனால தான் நீ நீதிமான்களாக்கப்படுவார். 14, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். இப்போ நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னால் யார்? புறஜாதிகளை பற்றி சொல்லு. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, 10 கற்பனை அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அவர்களுக்குள்ளே என்ன பார்க்குறோம்? சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்களாம் அவர்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மாரல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. எது சரி எது தவறுங்கிற ஏதோ ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. பிரமாணத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அதையெல்லாம் அவர்கள் சுவாபத்தின்படியே அவர்கள் செய்கிறாங்க. அதாவது கொலை பண்ணுறது தப்புன்னு நம்புகிறாங்க, கொலைகாரனாக இருக்க விரும்புகிறதில்ல, மனசாட்சிப்படி நடந்துக்கிறாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு இல்லையா? சுவாபத்தின்படியே அவர்களுக்கு சுவாபத்திலே அவங்களுக்கு வந்துடுது அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இல்லை அவங்களுக்கு, ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவுங்கிறது அவர்கள் நியாயப்பிரமாணம் இருக்கிறவங்க மாதிரி ஆக்குது அதுன்றார் அவங்கள. அவங்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எழுதுறதுனாலும் இருதயத்தில் எப்படி அவங்களுடைய மனசாட்சி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறார். எல்லா மனுஷருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி தான் சொல்லுது இச்சியாதுன்னு சொல்லுது, திருடாதுன்னு சொல்லுது, பொய் சொல்லாதுன்னு சொல்லுது. அந்த மனசாட்சி தான் சொல்லுது கொலை செய்யாதுன்னு. அந்த மனசாட்சி தான் சொல்லுது தாப்பனை தாயும் கனம் பண்ணுன்னு. அப்போ சுவாபத்திலே வந்துடுது அதுன்றார். சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் தெரியுது அவங்களுக்கு எது தவறு எது தப்புன்னு. நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் எழுதியில்லை இருதயத்தில். நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதிட்டா புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அது பெரிய தப்பாயிடும். ஏன்னா யூதரில் காட்டிலும் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க இவங்க. நியாயப்பிரமாணம் எப்போ இருதயத்தில் எழுதப்படுது? புதிய உடன்படிக்கையின் கீழே வரும்போது தான் நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படுது. அது வரைக்கும் இருதயத்தில் எழுதப்படுவது கிடையாது. புதிய உடன்படிக்கையில் காரியம் அது. பழைய உடன்படிக்கையில் யூதர்களுக்கே நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படலை, பலகையில் தான் எழுதி கொடுத்தாரு. அதுதான் அங்கே பிரச்சனை. பலகையில் இருக்குது, ஆனால் சுவாபத்தில் வரமாட்டேங்குது, உள்ளத்திலேருந்து வரமாட்டேங்குது, செய்ய வரமாட்டேங்குது. தெரியும் ஆனால் செய்ய முடியல. அப்போ நியாயப்பிரமாணம் இருதயங்கள் எழுதியிருக்குன்னு சொல்லலை, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்குன்னா நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அதுக்கேற்ற கிரியை தானாக வருது, அவங்க மனசாட்சியிலேருந்து வருது, அது அவங்களுடைய இருதயத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம போன தடவை. இதில் இதை வாசித்துட்டு இந்த 13, 14, 15 வசனங்களை வாசித்துட்டு நிறைய பேர் ஏதேதோ சில காரியங்களை இது போதிக்குதுங்கிறது மாதிரி எடுத்துக்கிறாங்க, தவறான காரியங்களை எடுத்துக்கிறாங்க. ஒன்று நம்ம பார்த்தோம், என்ன போதிக்கலைங்கிறது 4 காரியம் சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று, இது ரட்சிப்பை பற்றி போதிக்கலை, எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை பற்றி போதனையே கிடையாது. இந்த அதிகாரம் முழுக்க அதை போதிக்கலைங்க, அது அடுத்த அதிகாரத்தில் தான் வருது. ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான், பாவி எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறது அடுத்த அதிகாரத்தில் தான் வருது. இங்கே என்ன நியாயத்தீர்ப்பு. அப்போ இங்கே ரட்சிக்கப்படுறதை பற்றி இல்லை, எப்படி எல்லோரும் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசுது. அதனால் இதை வாசித்துட்டு எப்படி ஒருவர் ரட்சிக்கப்பட முடியுன்றதை தீர்மானிக்கிறது தவறு. ரெண்டாவது, எவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியும் என்று இங்கே போதிக்கவில்லை. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது யூதர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்னு 13ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா. அதனால் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள்னா செய்ய முடியும்னு தான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறீங்க செய்ய முடியாதுன்றீங்க, ஆனால் செய்ய முடியும்னு வேதம் போதிக்குதே அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதை போதிக்கல வேதம்ங்கிறத உங்களுக்கு காண்பித்தேன். மூணாவது இன்னொன்று காமித்தேன், இருதயத்தில் எழுதியில்லை. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியை தான் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் இருதயத்திலேருந்து வருது அவங்களுக்கு, மனசாட்சி மூலமாக அதை அப்படி வாழ்கிறாங்க அவங்க. அதுதான் அது இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்குன்னு சொல்லலை, அதை போதிச்சேன். நாலாவது, இன்னொரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க சிலர். இதை வாசித்துட்டு என்ன பண்ணுறாங்க,
அதாவது மனசாட்சி சாட்சியிடுகிறது, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கிறது. இப்படி மனசாட்சி உள்ள வேலை செய்கிறதுனால அவரவர் தங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி வாழ்ந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். உனக்கு ஒன்றும் தெரியாதா, நியாயப்பிரமாணம் இல்லையா உனக்கு? அப்போ கூட மனசாட்சியின்படி வாழ்ந்துரு. உனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி உனக்கு என்ன நல்லதுன்னு தெரியுமோ அதை செய்ய, எது கெட்டதுன்னு தெரியுமோ அதை செய்யாத. அப்படி வாழ்ந்தினாலே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அப்படின்னு போதிக்கிறதுன்னு எடுத்துக்கொள்வாங்க. அப்படி போதிக்கிற மாதிரி தெரியுது, அப்படி போதிக்கலை அப்படிங்கிறத நான் காண்பித்தேன். சரி, இப்போ என்ன இது போதிக்குதுன்றதை காண்போம். என்ன போதிக்குதுன்றதை மெயினாக ரெண்டு பிரின்சிபல்ஸாக சொல்லலாம், ரெண்டு கோட்பாடுகளாக சொல்லலாம். ஒன்று, தேவனுடைய நியாய தீர்ப்பு நியாயமானதாக இருக்கும் என்கிறத பொதுவாக இது சொல்லுது. அதை 2ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், அக்கார்டிங் டு ட்ரூத் இட் வில் பி. அப்போ அது சத்தியத்தின்படி இருக்கும்னா அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது ஒரு நியாயமான ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருக்காரு கர்த்தர். யூதர்களுக்கு வரும்போது அது என்ன ஸ்டாண்டர்டு? பிரமாணம்னு வச்சுருக்காரு. 10 கற்பனைகள்னு இருக்குது இல்லையா, பிரமாணம். அதன்படி நியாய தீர்க்கப்படுவார்கள். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லியிருக்குதே, எழுதி பலகையில் கொடுத்தாரு, அதன்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்போ அது ஃபேர் தானே, அது நியாயம் தானே. அப்போ புறஜாதிகளுக்கு அப்படி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கலையே அப்படின்னா அது உனக்கு சுவாபத்திலே வந்துடுது இல்லையா, உனக்கு தெரியுது மனசாட்சியிலே எது நல்லது எது கெட்டதுன்னு, அதன்படி செஞ்சியா நீ அப்படின்னு வரும். இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். 2வது பிரின்சிபல் நியாயம் தீர்க்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறதுன்னு வரும்போதும் சரி, அல்லது ரட்சிப்புன்னு வரும்போதும் சரி, யூதர்களாலும் சரி புறஜாதியாராலும் சரி 2 பேரும் ஒரே பொசிஷனில் தான் இருக்கிறாங்கன்றதை போதிக்க விரும்புகிறாரிங்க. ஏன்னா அந்த யூதர்கள், அவர் ஒரு யூதர் இல்லையா, அதுவும் பரிசேயர், அவருக்கு நல்லா தெரியும் அவங்க ஆளுங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, நாங்கள் யூதர்கள், நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள். அப்போ எங்களுக்கு நியாய தீர்ப்பெல்லாம் கிடையாது, எங்களுக்கும் புறஜாதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, ஏணி வச்சு கூட எட்டாது, அப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க அவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெரிய வித்தியாசம் இருக்குது, எங்களுக்கு நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஜாதி ஜனத்துக்கும் கர்த்தர் கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதனால் எங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்ல விரும்புகிறாரு, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இருந்த என்ன பிரயோஜனம், உனக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? கொடுத்ததுனால உனக்கு கர்த்தர், நீ உன் கையில் நியாயப்பிரமாணம் இருக்குதுன்றதுனால ஏற்றுக்கொள்வார் அவர்? கிடையாது. அதன்படி செஞ்சியான்னு தான் கேட்குறாரு. செஞ்சியான்னு வரும்போது நீயும் புறஜாதியானும் சேம், ஒரே லெவலில் இருக்கிறீங்க. அவனும் செய்யலை, நீயும் செய்யலை. உன்கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது, செய்யலை. அவன்கிட்ட நியாயப்பிரமாணம் கையில் எழுதி கொடுக்கலான்னு அவன் செய்யலை. 2 பேருமே தப்பு, 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆக்கினை தீர்ப்புன்னு வரும்போது 2 பேரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். ரட்சிப்புன்னு வரும்போது 2 பேருக்கும் இயேசுடைய கிருபை தேவை, வேறு எந்த விதத்திலும் ரட்சிக்கப்பட முடியாது. யூதன் நான் பிரமாணத்தின்படி வந்துடுறேன், கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுறேங்க, 10 கற்பனையும் கரெக்டாக, அப்படி வர முடியாது. ஏன்னா எவனும் பிரமாணத்தின்படி பண்ணவே முடியாது. புறஜாதியார்களும் நான் மனசாட்சியின்படி கரெக்டாக வாழ்ந்துடுறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா பாவம் தான் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் செய்ய முடியாதபடி யூதனை தடுக்குது. அவனுக்கு பிரமாணம் இருக்குது, ஆனால் செய்ய முடியல. எவ்வளோ தான் நீங்கள் பலகையில் எழுதி கொடுத்து என்ன தான் பண்ணாலும் அவனுக்கு செய்ய முடியல. அவனுக்கு புறஜாதியானுக்கு பிரமாணம் இல்லை, மனசாட்சி இருக்குதானா, மனசாட்சி உறுத்துது. தப்பு செஞ்சால் தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, நிம்மதி போயிடுது. அதனால தான் நம்ம எல்லாம் மனசாட்சியின்படி வாழ்கிறோம். ஆனால் பர்ஃபெக்டாக மனசாட்சியின்படி வாழ்கிறது இல்லையே. ஏன்னா நமக்குள்ள பாவம் இருக்குது. எவ்வளோ தான் மனசாட்சி நம்மளை உறுத்தினாலும், தப்பு செய்யாதுன்னு சொன்னாலும், எது தப்பு எது சரின்னு காமிச்சாலும், நாம் பர்ஃபெக்டாக அந்த மனசாட்சியை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்? பாவம். புறஜாதியானுக்குள்ளேயும் பாவம் இருக்குது, யூதனுக்குள்ளேயும் பாவம் இருக்குது. இவனும் செய்ய முடியாது, அவனும் செய்ய முடியாது. யாருமே இவன் பிரமாணத்தின் மூலமாக அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு வர முடியாது, அவன் மனசாட்சியின் மூலமாக மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டேன்னு வர முடியாது.
அதனால் 2 பேரும் கடவுளுக்கு முன்னால் வரும்போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். 2 பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது, தண்டிக்கப்படுவார்கள். அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆகணுமா? 2 பேருக்கும் ரட்சிப்பின் வரி ஒரே வழி தான், இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த உண்டாக்கின அந்த மீட்பு. இதுக்கு தான் போகிறார் அவர், இதைத்தான் சொல்ல பார்க்கிறார். அப்போ நியாய பிரமாணம்னு ஒருத்தனை ரட்சிக்க முடியாது, மனசாட்சியும் ரட்சிக்க முடியாது. அப்போ அதனுடைய வேலை என்ன? வேலை என்னன்னா, எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு காமிக்கிறதுக்கு தானே அது கொடுத்துருக்குறாரு. என் மனசாட்சி புறஜாதியான இருக்க எனக்கு என் மனசாட்சி சொல்லணும், ஏதோ கோளாறு இருக்குது உள்ள. எது நல்லதுன்னு தெரியுது, அந்த நல்லதை செய்ய முடியல. எது கெட்டதுன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறா, தான் செய்யறேன். அப்போ என்ன கோளாறு எனக்குள்ள? இதை யார் மாற்ற முடியும்? கடவுள் தான் மாற்றணும். இதை நான் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். யூதனும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணணும். இவ்வளோ கடவுளே பலகையில் எழுதி கொடுத்தாரு, இதை வச்சுக்கிட்டு என்னால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அப்போ எனக்குள்ள கோளாறு, எனக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது பவுல் சொல்கிறாரு. அதனால தான் முடியல என்னால். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இதிலிருந்து விடுவிப்பார்ன்றாரு. அப்போ 2 பேரும் ஹோப்லெஸ் கண்டிஷனில் இருக்கிறீங்க. பவுலுடைய பாயிண்ட் என்ன? இந்த 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்புக்கு வர போகிறார். எப்படி எல்லாரும் தேவனால் நீதிமானாக்கப்படுகிறார்கள், பாவி எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்றதை போதிக்க போகிறார் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து. அதுக்கு முன்னால் 3:20 வரைக்கும் இதை ப்ரூவ் பண்ண பார்க்குறார். எல்லாரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், எல்லாரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கீழே இருக்கிறாங்க, எல்லாரும் மேலேயும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது, தண்டிக்கப்படத்தக்கவர்கள், எல்லாரும் குற்றவாளிகள். ஏன் அதை ப்ரூவ் பண்ண பார்க்குறாருன்னா, எல்லாரும் இயேசு வண்டியில் வரணும், இயேசு தேவைங்கிறத உணரணும், இயேசுடைய கல்வாரி சிலுவையினுடைய அவசியத்தை உணரணும். எப்போ உணர்வாங்க? என் கிரியையினால் அல்ல, என்னுடைய எந்த நற்கிரியினாலும் அல்ல. நான் அப்படி வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், இவ்வளோ யோகியம் எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அவர் கேட்குறது பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ்ஸு. அது கடவுள் கொடுத்தா தான் உண்ட ஒளியை என்னால் கொண்டு வரவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போது, அப்பா இவர் தான் தேவை எனக்கு அப்படின்னு வரும். இந்த ரட்சிப்பு தான் எனக்கு தேவை. ஏன்னா நான் பெரிய உலகமாக யோகியனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்வையில் பாவியாக நான் இருக்கிறேன். எனக்கு அவர் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு தான் எனக்கு அவசியம் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அதனால தான் எல்லாரையும் குற்றவாளிகள், தண்டனைக்குட்பட்டவர்கள் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நியாயமாக இருக்கும். அது அதில் 2 பேரும் எந்த வித்தியாசமும் இருக்காது. யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் பாவிகள், 2 பேருக்கும் ஒரே விதமான ரட்சிப்பு, 2 பேருக்கும் இயேசு தேவை அப்படிங்கிறத நிரூபிக்க பார்க்குறார். எப்படி பில்டப் பண்ணி கொண்டு போகிறார் பாருங்கள். ரோமன்ஸ் ரொம்ப பயங்கரமான ஒரு ரைட்டிங் இது. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப பிரமாதமாக அதை கொண்டு போகிறாரு. அதை கொண்டு போகிற விதமே ரொம்ப பிரமாதம். அது சரி, வரப்போகிறோம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது எப்படி வேலை செய்யணும்னு. இந்த பாவின்னு நிரூபிச்சுட்டு எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, எல்லாரும் தண்டிக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்றத நிரூபிச்சுட்டு அப்புறம் இயேசுவை பற்றி சொல்லுவார். அவர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார், அதுதான் கர்த்தருடைய அன்பு. நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நாம் அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அங்கே காண்பிப்பார். ஆனால் முதல்ல நம்ம எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியது என்பதை நிரூபித்தா தானே இயேசு அவசியன்றதை நம்ம உணர்வோம். அதாங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே இந்த 13லேருந்து 15 வசனம் ப்ராக்கெட்டில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. எதுக்கு? அது ஒரு மேலதிக விளக்கம், இந்த யூதர்களை பற்றி புறஜாதிகளை பற்றி மேலதிக விளக்கம் இல்லையா? சரி, இதில் நிறைய பேர் நிறைய வேதத்தை போதிக்கிறவங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த 3 வசனங்களால் பல குழப்பங்கள் அவர் மத்தியில் உண்டாயிருக்கிறது. ஒரு குழப்பம், முதல் குழப்பம் அதை பார்ப்போம். பல குழப்பங்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. முதல் குழப்பம் என்னன்னா, என்ன நினைக்கிறாங்க, இது என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இயேசு வர்றதுக்கு முன்னாலேயே வாழ்ந்த மக்கள், இயேசு சிலுவையில் மறித்து ரட்சிப்பை உண்டாகிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்த மக்கள் பலரும்
நீதிமான்கள் அப்படின்னு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவனும் நீதிமான் ஆக முடியாது, இயேசுனால் தான் நீதிமான் ஆக முடியுன்றீங்க. அப்போ இயேசுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களாம் சிலர் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் நீதிமான்கள்னு சொல்லியிருக்குது வேதத்தில். அது எப்படி சொல்லலாம்? அவங்க எப்படி நீதிமான்கள் ஆனாங்க? அப்போ அவங்கெல்லாம் யூதர்களை பற்றி அப்படி சொல்லும்போது அந்த யூதர்கள்லாம் எப்படி நீதிமான் ஆகிருப்பாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சல்லவா நீதிமான்கள் ஆகிருப்பாங்க. இன்னும் கேட்டால் அப்படி செஞ்சு தான் ஆனாங்கன்ற மாதிரியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் வரும். வாசிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஒன்று, முதல் எக்ஸாம்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அங்கே லூக்கா 1 சகரியா எலிசபெத்தினுடைய சம்பவம் வருது இல்லையா? யோவான் ஸ்நானனுடைய தகப்பனும் தாயும் அவர்களை பற்றி எப்படி சொல்லுது பாருங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. இப்போ கவனிங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, இப்போ தானே சொன்னீங்க எவனுமே நடக்க முடியாது, நீங்கள் யாரும் பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு, இதை வாசிங்கம்மாங்க. குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், இயேசு வர்றதுக்கு முன்னாலேயே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்னு எழுதியிருக்குதையா? அப்போ எப்படி நீங்கள் சொல்லலாம் நீதிமான் ஆக முடியாதுன்னு? அவங்க எப்படி நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க? தேவனுடைய கற்பனையின்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நியமங்கள், ஆர்டினன்சஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னு இருக்குது. எப்படி விளக்குறேன்? இன்னொரு எக்ஸாம்பிளையும் காமிச்சிடறேன், அப்புறம் விளக்குறேன். 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த எக்ஸாம்பிள் ரெண்டையும் காமிச்சிட்டு விளக்கத்தை பார்ப்போம். 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். இந்த சிமியோனை பற்றி வாசிருக்கோம் இல்லையா? சிமியோன் தான் இயேசு சிறு பிள்ளையாக இருந்தப்போ பார்த்து சில வார்த்தைகளெல்லாம் பேசுகிறான் இல்லையா? சிமியோன் என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும், இப்போ கவனிங்க, அவனை பற்றி விவரத்தை கவனிங்க, அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் எப்படி உள்ளவனா? நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாக இருந்தான். அப்போ அவன் நீதிமான்னு சொல்லி இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ரோமர் 2:13-14-15 எப்படி ஒப்பிடுறது? இதை நீங்கள் சொல்கிறீங்க அங்கே அப்படி போதிக்கலன்றீங்க. எந்த மனுஷனும் தேவனுடைய கற்பனைகளின்படி கரெக்டாக செஞ்சு அதன் மூலமாக நீதிமானாக முடியாதுன்னு தான் ஜென்ரலாகவே வேதத்தின் போதனை. குறிப்பாக அந்த 13-14-15 வசனங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அதை போதிக்கல, அதை தப்பாக எடுத்துக்கூடாது, அப்படி போதிக்கிறதா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கெல்லாம் இப்படி போட்டிருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கடைப்பிடிச்சு அதன் மூலமாக ஒருத்தன் நீதிமான் ஆனான்னு நீங்கள் சொல்லலை. நல்லா கிளியராக வாசிக்கணும் பாருங்கள், மேலோட்டமாக வாசிக்கக்கூடாது. பாருங்கள், எலிசபெத்து சகரியா 2 பேரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது? கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து அப்படின்றது. கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும். அப்போ கற்பனைகளின்படினா இந்த 10 கற்பனை இல்லையா? நியமங்கள்னா என்ன? நியமங்கள் தான் 10 கற்பனை கொடுக்கும்போதே இன்னொன்று கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? பலிகளை குறித்த நியமங்கள். இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க தவறிடுறாங்க. 10 கற்பனை அந்த பலகையில் எழுதி கொடுத்ததை ரொம்ப வலியுறுத்தி அதை பேசுவாங்க. ஆனால் அது கொடுத்த அதே சம்பவத்தில் மலையில் கூப்பிட்டு அதை கொடுத்தார் இல்லையா, அவனுக்கு கொடுக்கும்போதே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி உண்டாக்கணும், அது என்ன நீளம் அகலம், என்ன விதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் அங்கே பண்ணணும், என்ன விதமான பலிகளை எல்லாம் அங்கே செலுத்தணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதை பலகையில் எழுதி கொடுத்துட்டாரு. அதை அவ்வளவு விவரமாக அவனுக்கு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். எதை பற்றி? பலிகள், ஆசரிப்பு கூடாரம், அங்கே எப்படி ஆராதனை நடக்கணும், எப்படி ஜனங்க கத்திரிட்ட வரணும். சாதாரண காரியம் இல்லை. எல்லாம் தூரத்தில் நிற்கணும். எல்லாம் நான் கடகன்னு உள்ள உட்காந்துட முடியாது மாதிரி. எல்லாம் அங்கே வெளியே நிற்கணும், எவனும் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி கதை அது. அங்கே
பலியை கொண்டு வரணும். அது ஆசாரியன் கொல்லுவான், அந்த பலியை ரத்தத்தை சிந்துவான், அப்புறம் தகரம் பலியாகிடுவான், சாம்பலாக போகிற வரைக்கும் நிற்கணும். அப்புறம் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவன் உள்ளே போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஒரு இடத்துக்கு போய் அங்கே அந்த மெர்சி சீட் கிருபாசனத்தில் தெளிப்பான். இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லித்தர்றாரு. அதாவது கடவுள்கிட்ட மனுஷன் வர முடியாது, தூரத்தில் நிற்கணும். ஏன்னா இவன் பாவி, கடவுள் வந்து பரிசுத்தர், அவனோட எதையும் வச்சுக்க விரும்பல. அவன் கடவுளை அணுகணும்னா, அவர் ஆராதிக்கணும்னா முதல்ல அவன் பாவத்தை பிரச்சனையை தீர்க்கணும். அந்த பாவ பிரச்சனை எப்படி தீருது? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதுதான் அந்த பலியெல்லாம் போதிக்கிற காரியங்கள். இவனுடைய பாவத்தை அது எடுத்துக்கிட்டு அது சாகுது, இவனுடைய தண்டனையை ஆக்கினை தீர்ப்பை அது அனுபவிக்குது. எப்படி அந்த அக்கினி வந்து அதை பற்ற வச்சு எரிய வைக்கிறாங்க இல்லையா பலியை, அப்போ வந்து தேவ கோபாக்கினை எப்படி அந்த மிருகம் ஏற்றுக்கொள்ளுகிறது இவனுக்கு பதிலான்றதை காட்டுறாங்க. இதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ வெறும் கற்பனைகளை அவங்க நம்பலை, இவர்கள் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அது கவனிங்க அந்த வசனத்தை, லூக்கா 1:6 கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. அப்போ கற்பனை எதுக்கு கொடுக்கப்பட்டது? இவர்கள் பாவிகள், இவர்களால் இதை செய்யவே முடியாதுன்றதை கற்றுக்குவாங்க. எப்போது அதை செய்ய முயற்சி எடுத்தப்போ, இது செய்தால் பிழைப்பாயின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா செய்து பார்க்கணுமே அவன். செஞ்சால் பிழைச்சிக்கலாமா, நான் செய்கிறேன்னு போய் செய்ய பார்ப்பான். அப்போ தான் விளங்க அவனுக்கு, ஐயோ செய்ய முடியலையேன்னு. அப்புறம் தான் இதுக்கு பலிக்கு வர்றான். ஐயோ எனக்கு இறக்கம் வேணாம் ஆண்டவரே, என்னால் செய்யவே முடியல, ஏன்னா எனக்குள்ளே பாவம் இருக்குது, அதனால் கற்பனை நல்லா இருக்குது, செய்கிறதுக்கு மனசு வரமாட்டேன்னு, செய்கிறதுக்கு செய்க வரமாட்டேங்குது எனக்கு, அதனால் எனக்கு இறக்கம் காட்டுன்னு சொல்லி இதுக்கு வர்றான். இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே வழியை கொடுக்குறாரு. வெறும் கற்பனையை கொடுத்ததுதானே, அவ்வளோதான், தொலைஞ்சுது. இதை பார்த்துட்டு அவ்வளோதான், சாக வேண்டியது தான். பாவம் செய்கிறான் ஆத்மா சாகவே சாகணும்னு தீர்ப்பு தான். கற்பனைகளை மட்டும் கொடுக்கல பாருங்கள், பக்கத்திலே பலியும் கொடுக்குறாரு. இந்த பலிகளெல்லாம் இயேசுவை குறித்தும் அவர் செய்ய போகிற காரியத்தை குறித்தும் சிலுவையில் நடக்க போகிற காரியங்கள் குறித்து சொல்லுது. அப்போ அன்றைக்கு கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்துனா, கற்பனை வந்து அவர்கள் பாவிகள் என்கிறத உணர்த்துகிறது, நியமங்கள் அவர்களை நீதிமானாக்குகிறது தேவனுக்கு முன்பாக. அதன்படி தான் அவர்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள் கடவுளுக்கு முன்னால். They were justified before God not by observing the commandments, justified before God by the commandments condemning them and them knowing that they are sinners, and the ordinances, the sacrifices, justifying them before God. ரெண்டும் கற்பனைகள் வந்து அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்கிறது, பலிகள் அவருடைய குற்றங்களை போக்குகிறது. பர்ஃபெக்டாக வேலை செய்யுது ரெண்டும். அதன்படி தான் அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவன் முன்பாக காணப்படுகிறார்கள். சிமியோன் கதையும் அதுதான். சிமியோன் எப்படி நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாக இருந்தான்னா அப்படி தான். இப்போ அவனும் யூதன் தானே, அவனுக்கும் 10 கற்பனைகள் என்ன சொல்லுதுன்னு தெரியும். 10 கற்பனைகள்கிட்ட வந்தான்னா அவனுக்கு விளங்குது அவன் பாவி இது. அப்புறம் அதனால தான் பலிகளை செலுத்துகிறாங்க. பலிகள் மூலமாக தான் அவன் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இந்த பலியை செலுத்தி அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதை தகன பலியிட்டு எல்லாம் பண்ண பிறகு தான் ஜனங்க நிம்மதியாக போக முடியும் வீட்டுக்கு. குற்றமற்றவர்களாய், குற்றம் நீங்கினவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய், ரட்சிப்பை பெற்றவர்களாய், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றவர்களாக போக முடியும். வெறும் கற்பனை மட்டும் இருந்ததுன்னா வழியே இல்லை. குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான், தூக்கமே வராது. பலி மூலமாக தான் என் குற்றம் நீங்கிச்சு, ஆண்டவரே 1000 கோடி நன்றி உமக்கு, என் குற்றத்தை எல்லாம் போக்கி என்னை மன்னிச்சீரேன் ஏற்றுக்கொண்டீரேன்னு சொல்லி வீட்டுக்கு போகலாம். அப்போ அதனால தான் இவர்களை இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தவர்கள் இவர்கள். அதனால தான் அவர்களை பற்றி எப்படி சொல்லியிருக்குது, என்ன அழகாக இந்த சிமியோனை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அப்போ இந்த காஸ்பல் அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழங்கிக்கிட்டான். மேசியா ஒருத்தர் வர்றாரு, பாவத்தை போக்குறவர் வர்றாரு, அதெல்லாம் புரிஞ்சுது அவனுக்கு. அதுக்காக தான் காத்திருக்கிறான். அதனால தான் இயேசு குழந்தையாக வந்து பிறந்தப்போ அவனுக்கு ஒரு ரெவலேஷன் அவனுக்கு கிடைக்குது, இவர் தான் அவருன்னு. அதனால தான் வர்றான், அதனால தான் அவன் எக்ஸைட்டட். ஏன்னா ரொம்ப காலமாக காத்திருந்தான், அவர் வந்துட்டார். இந்த பலிகளெல்லாம் இவரை தான் சொல்லுது, இவரை தான் காட்டுது. அந்த பலிகள்லாம்
இவருக்கு அப்புறம் எந்த பலியும் தேவையில்லை, இதுதான் ஃபைனல்லு, இவர் வந்து கடைசியை தீர்த்து வச்சிருவாருங்கிற அந்த உற்சாகத்தில் தான் வந்து அப்படியெல்லாம் அவன் பேசுகிறான். அதே மாதிரி யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பன் 2 பேரும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவன் முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்படி தான். எப்படி நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க தேவனுக்கு முன்பாக? அவர்களுடைய சுயநீதியினால் அல்ல, 10 கற்பனை கரெக்டாக செய்ததுனால அல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் பலிகள் மூலமாக வந்ததுனால தான் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சரி, இதை விளக்கினோடனே இன்னொன்று காமிப்பாங்க அவங்க. அது என்னென்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்னேலியு என்கிற ஒரு ரோம போர் சேவகனை பற்றி எழுதியிருக்குது இல்லையா? ரோம செஞ்சுரியன், 100க்கு அதிபதியை பற்றி எழுதியிருக்குது. அவன் வந்து ஒரு ரோமன், அவன் வந்து ரோம 100க்கு அதிபதி. ஆகவே அவன் ஒரு புறஜாதியான். இதை பாருங்கள், அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நீங்கள் போதிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க யூதன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான் ஆக முடியாது, இயேசுவின் மூலமாக தான் ஆக முடியுன்றீங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாக தான் ஆக முடியுன்றீங்க. அது இல்லை, இங்கே பாருங்கன்னு சொன்னாங்க. அதை தான் விளக்கிட்டேன் நான். இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் இயேசுவின் மூலமாக தான் அந்த பலிகளெல்லாம் இயேசுவை காட்டினது. இயேசுவின் மூலமாக தான் அவர்கள் நீதிமான்களானாங்க காமிச்சேன். இப்போது இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த ரோம 100க்கு அதிபதியை பற்றி சொல்லும்போது சொல்ல அந்த புறஜாதியை பாருங்கள். இவன் பாருங்கள், ஏன் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டவன் போல இருக்குவன், ஒரு நல்ல மனுஷன், கடவுள் அவனை ஏற்றுக்கிட்டாருன்னு இருக்குது பைபிளில், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிரமாணமே இல்லை, அவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்படலை, ஆனால் மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டான் போல தெரியுது அவன், அதனால தான் கடவுள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி தானே இருக்குது அப்படின்றாங்க. எங்கே இருக்குதுன்றாங்க? 34, 35 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கதை? பேதுருவை கர்த்தர் அனுப்புகிறார் இந்த ரோம 100க்கு அதிபதி வீட்டுக்கு. ஒரு அற்புதமாக ஒரு தரிசனத்தை காமிச்சு இவனுக்கு. அதே நேரத்தில் கொர்னேலியுவுக்கு பேதுருடைய அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்ணி விட்டு, அவன் வீட்டுக்கு சுவிசேஷம் போனோம் அந்த புறஜாதி அவன் வீட்டுக்குன்னு சொல்லி, தேவன் பேதுருவை அங்கே கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் விடுற மாதிரி விடுறாரு. கொண்டு போய் கிட்ட இவன் போகிறதுக்கு பிரியம் தான், இவன் ஒரு யூதன், இவன் நினைக்கிறான் ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் கடைசியில் போய் அங்கே நிற்கிறான், அவங்க வீட்டில் போய் நிற்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், 34, 35 மட்டும் வாசிக்கிறேன் இப்போது. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, புறஜாதியை சொல்லியிருக்குது, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து மனசாட்சியின்படி நடந்து கொள்கிறவன், சரியானதை செய்கிறவன், அவருக்கு உகந்தவன். ஹீ இஸ் அக்செப்டட் பை காட்னு வருது தமிழில். ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்து மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டா அவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி தானே சொல்லியிருக்குதுங்க. அப்போ புறஜாதிகள் நியாயம் தீர்க்கப்படும் போது அவருடைய மனசாட்சியின்படி நடந்தாங்களான்ற வச்சு தான் நியாயம் தீர்ப்பார்ன்றீங்க. ஆனால் யாருமே மனசாட்சியின்படி சரியாக 100% சரியாக செஞ்சு அவர்கள் தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி இருக்கிறதே. இவன் வந்து தேவனுக்கு பயப்படுறவன், நீதியை செய்கிறவன், அதனால் அவருக்கு உகந்தவன், இஸ் அக்செப்டட் பை காட் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்துலேருந்து அவனை பற்றிய விவரத்தை பாருங்க. இவன் யாருன்னு. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இத்தாலியா பட்டாளத்தில் இருக்கிறாங்க. 100க்கு அதிபதி ரோமன், இவன் புறஜாதியான். அவன் தேவ பக்தி உள்ளவனும், நல்ல கவனிங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இது என்ன சொல்லுது நமக்கு? இவன் புறஜாதியான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி புறஜாதியான் இல்லை. புறஜாதியார்கள் மத்தியில் அந்த காலத்தில் நிறைய பேர் யூத மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க. அதில் ஒருவன் இவன். அப்படி தான் தெரியுதுங்க. இல்லைனா இப்படி விவரிச்சிருக்காது. அதாவது தேவ பக்தி உள்ளவன்னா ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தான், ஆனால் தேவ பக்தி உள்ளவன்னு சொல்லியிருக்கா கிடையாது. இந்த ஜீவன் உள்ள மெய்யான தேவனை அறிந்து கொண்டு அவரை வணங்கிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பல பிரசங்கங்களில். பாபிலோனிய
சிறையிருப்பின் மூலமாக யூதர்கள் அங்கே கொண்டு போகப்பட்ட போது அந்த சிறையிருப்பெல்லாம் முடிஞ்சு சிலர் திரும்பி வந்தாங்க. பலரும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த சிறையிருப்பின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பெரிய பட்டணங்களிலும் யூத ஜபாலயங்கள் உருவாக்கப்பட்டது. சினகாக்ஸ் என்கிற ஜபாலயங்கள் உருவாக்கப்பட்டது. அங்கே யூதர்கள் கூடி வந்து ஓய்வு நாளன்று கர்த்தரை ஆராதிக்கிறது, வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யூதர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தபடினாலே புறஜாதிகள் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கை பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு 10 கற்பனை, நல்ல ஒழுக்கம், கடவுளுக்கு பயப்படுற பயம், இதெல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ அதை பார்த்து அது விரும்புகிறாங்க. ஆமாம், இது நல்ல நல்ல கற்பனைகள்லாம் வச்சுருக்காங்க, இவங்க நல்லா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்குது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, நானும் போய் இதில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்து கேட்பாங்களாம் பிரசங்கம். அந்த ஜபாலயங்களில் வந்து வெளியாட்கள் புறஜாதிகள் வந்து உட்காந்து கேட்பாங்களாம். அப்புறம் வந்து சிலர் வந்து இல்லை நான் இதிலே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணி அவர்களை இதிலே சேர்த்து கொள்வார்கள். அப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதனால தான் பெந்தெகோஸ்தே நாளன்று எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. வெறும் யூதர்கள் மட்டும் வரல, இப்படிப்பட்டவர்களும் பலரும் வருகிறார்கள். சரி, அப்போ அதில் ஒருத்தனாக இருக்கிறான் இவன். இந்த ரோம போர்ச்ச இந்த 100க்கு அதிபதி வந்து ஜீவனுள்ள தேவனை ஏதோ யூத இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அறிந்து கொண்டவன், தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான். அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கிறவன், இந்த ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவனா அவன் இருக்கிறான். இவன் அப்படி இல்லைன்னா என்னவாக இருந்திருப்பான்? அன்றைக்கு ரோம கலாச்சாரத்தில் பல்வேறு தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவனாக தான் அவன் இருந்திருக்கணும். முன்னாடி அப்படிப்பட்டவனாக தான் இருந்திருக்கணும். இப்போ வந்து இந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி தேவனுக்கு பயந்தவனாக அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மம் செய்து. இந்த ஜனங்களுக்குன்றது வந்து த பீப்புள் அப்படின்னு வருது இங்கிலீஷில். அதை என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஜனங்களுக்குனாலே யூத ஜனங்களை தான் குறிக்குது, ஆஸ் அப்போஸ் டு அதர்ஸ். யூத ஜனங்கள் புறஜாதியால் 2 பிரித்து தான் பார்க்குது. அந்த காலத்தில் உலகம் அப்படி பிரிந்து கிடந்தது. இந்த ஜனங்களுக்குன்னா யூத ஜனங்களுக்கு, அதாவது இவன் ரோம போர்ச்சேவனா அல்லது 100க்கு அதிபதியாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கிறான். யூத ஜனங்களை இவன் விரும்புகிறான். யூத மார்க்கத்தை பின்பற்றுறதுனால அந்த ஜனங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறான். அதைத்தான் சொல்லுதுன்றாங்க. தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, கடவுள் ஒரு தேவதூதன் அனுப்பிச்சு அவனோட பேசுகிறார் இல்லையா? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு அங்கே ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. கனவில் வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கனவில் வந்து எங்கேயோ இருக்கிற வேறு ஊரில் இருக்கிற பேதுருவனுடைய அட்ரஸை ஒரு தேவதூதன் தர்றான். ஆளுங்களை அனுப்பிச்சு பேதுருவை கூப்பிட்டு வர சொல்லு, அவன் வந்து உனக்கு விஷயத்தை சொல்லுவான். நான் நினைக்கிறேன் இந்த ஆள் தினந்தோறும் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான்னா இவன் இந்த சிமியோனை போல், அன்னாளை போல், அந்த ஆனான்னு ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, அந்த வயோதிபர்கள் அவர்களெல்லாம் மேசியாவை எதிர்பார்த்து நாங்கள் சாரத்துக்கு முன்னால் அவர் முகத்தை பார்த்துடணும்னு சொல்லி ஆவலாய் காத்திருந்தார்கள். அதனால தான் இயேசு பிறந்தப்போ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த கைண்டில் இவன் இருப்பான்னு நினைக்கிறேன். இவனும் இந்த மேசியாவை பற்றி ஜபாலயங்களில் கேட்டிருக்கிறான். வரப்போகிற ரட்சகர் மீட்பர் வரப்போகிறார்ன்றதை பற்றி கேட்டு அறிஞ்சு வருவார் என்று எதிர்பார்த்து யூதர்கள் எப்படி மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அதுபோல் இவனும் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறான். தினந்தோறும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அதனால தான் கர்த்தர் வந்து தேவதூதனை கனவில் அனுப்பிச்சு, பா நீ எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஆவலாக இருக்கிற, போய் அந்த ஆளை கூப்பிட்டு வா, வந்தாச்சு மேசியா வந்தாச்சு, உனக்கு அதை பற்றி வந்து சொல்லுவார் அவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றேன், இவனும் ஒரு யூதனை மாதிரி தான், புறஜாதியான் இருந்தாலும் யூத மார்க்கத்தில் சேர்ந்துட்டான். ஆகவே 10 கற்பனைகள்லாம் தெரியுது அவனுக்கு. அந்த 10 கற்பனைகள் மூலமாக தாம் பாவி என்பதை உணர்ந்து அவர்களுடைய பலி சிஸ்டமுக்குள்ளே வந்து பலிகளை எல்லாம் செலுத்தி அதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி கொள்ளுகிறான். அதன் மூலமாக இயேசு வந்தால் என்ன செய்வார்ங்கிறத விசுவாசித்து
அப்படி தான் தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இவன் இருக்கிறான். இவன் அப்போ வெறும் புறஜாதியாக பார்க்க முடியாது. இவனை புறஜாதியிலிருந்து யூதனாக மாறினவனாக தான் பார்க்க முடியும். அவங்க எப்படி வந்தாங்களோ, அவங்க எப்படி நீதிமானாக எண்ணப்பட்டார்களோ, அதே விதத்தில் தான் இவனும் நீதிமானாக எண்ணப்பட்டான். வெறும் கற்பனையினால் அல்ல, நியமங்கள் மூலமாகவும் பலிகள் மூலமாக தான் இவன் வந்திருக்கிறான். சரி, இதை சொன்ன உடனே என்னென்ன சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். அப்போ ஜனங்கள் மத்தியில், சமுதாயத்தில் சில சிறந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில், அதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற பெரிய தத்துவ ஞானிகள் இருந்தாங்க. அந்த தத்துவ ஞானிகள்லாம் எப்பொழுதும் நல்ல காரியங்களை பற்றி பேசினாங்க. பியூட்டி, ட்ரூத்து, குட்னஸ், இதை பற்றிலாம் பேசினாங்க. அவங்க எது நல்லதுன்னு அதை தேடுற வேலையில், ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் அவங்க இருந்தாங்க. அதை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க மொராலிட்டியை பற்றி பேசினாங்க. இந்த மாரல் கான்ஷியஸ்னஸ் எல்லா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லா மனுஷருக்குள்ளேயும் இந்த எது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இருக்குது இல்லையா, எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்குள்ளேயும். இந்த தத்துவ ஞானிகளுக்கும் சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க அதுக்குள்ளே ஆழமாக போய் அந்த மாரல் கான்ஷியஸ்னஸை இன்னும் விலைக்கு போதிச்சாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமான விளக்கங்களை கொடுத்து போதனை மாதிரிலாம் பண்ணாங்க. அப்போ ஜனங்க இவங்கள பார்க்கும்போது, என்னடா இவ்வளோ நல்லா போதிக்கிறாங்க, எது நல்லது எது கெட்டதுன்றதை நம்மெல்லாம் யோசிக்காத காரியங்களை கொண்டு போதிச்சு அருமையாக விளக்குறாங்களே, அப்போல்லாம் இவர்கள்லாம் எவ்வளோ பெரிய யோகியர்களாக இருப்பாங்க, உலகமாக யோகியர்கள் இவர்கள், இவ்வளோ பெரிய ஆளுங்க இவங்க. அப்போ கடவுள் இவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சமுதாயத்தில் இப்படிப்பட்டவர்கள், மிகச்சிறந்தவர்கள், தத்துவ ஞானிகள் போன்றவர்கள், அவர்கள்லாம் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்களை போல வாழ்ந்தவர்கள் ஐயா, அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் எவர் கேம். லுக் அட் தேர் டீச்சிங். என்ன மாதிரி டீச்சிங் பண்ணுறாங்க பாருங்கள். மொராலிட்டி பற்றி எப்படி பேசுகிறான் பாருங்கள். எது நல்லது எது கெட்டதுன்றதை பற்றி என்ன ஆழமாக கொண்டு போகிறான் பாருங்கள். கிறிஸ்தவ பிரசங்கம் மாதிரி கொண்டு போகிறான். பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ விவரமாக விலைக்கு சொல்கிறான். அவன் ரட்சிக்கப்படலைன்றீங்களா? பைபிளில் சொல்லியிருக்கியா? அவனுக்கு தனக்கு இருக்கிற அறிவு, அந்த மனசாட்சியின்படி நடந்து கொண்டா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி எங்கே பிடிக்கிறான் அதை? அந்த 13, 14, 15ஆம் வசனத்தில் புறஜாதிகளை பற்றி சொல்லியிருக்குது இல்லையா? என்ன சொல்லியிருக்குது? அப்படி சொல்லி இல்லை, மனசாட்சியின்படி நடந்தால் ரட்சிக்கப்படலான்னு சொல்லி இல்லை. நியாய தீர்க்கப்படும் போது அவரவர் தங்கள் மனசாட்சியின்படி நடந்தார்களா என்பதை வச்சு தான் நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்க்கும்போது ஒருத்தன் கூட தேரமாட்டான்னு அர்த்தம். ஏன்னா மனசாட்சி இருக்குது. பெரிய பெரிய தத்துவ ஞானி கூட மனசாட்சி இருக்குது. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்குது. நம்மெல்லாம் மனசாட்சிப்படி தான் நடக்கிறோம். ஆனால் பர்ஃபெக்டாக மனசாட்சிப்படி நடக்கிறோமா? ஏன் முக்கால்வாசி நேரம் மனசாட்சியின்படி நடக்கிறோன்னா தூக்கம் வராது, இல்லைன்னா நிம்மதி போயிடும், இல்லைன்னா வீட்டில் அடி விழும், குடும்பம் ஒரு வழி ஆகிடும், மனைவி விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதனால எல்லா ஆசாபாசங்களெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கோயட்டா, மனசாட்சி வேறு ஊர்த்துது. ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்தால் மூஞ்சிலே கண்டுபிடிச்சிடலாம். சிலரெல்லாம் மாட்டிக்குவாங்க, ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. தப்பு செஞ்ச மூஞ்சின்னு க்ளீனாக தெரியும். அதெல்லாம் அறிஞ்சு தான் பேசாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். கையங்காலையும் கட்டி வச்சுக்கிட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் பர்ஃபெக்டாக ஒன்றும் இல்லை. பர்ஃபெக்டாக ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாக அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனும் கடவுள்கிட்ட மனசாட்சியின்படி பூரணனாய் நிற்கவே முடியாது அப்படின்றதான் வேத வசனத்தின் போதனை. இந்த போதனை என்னென்னா, யூதன் நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டாக வர முடியாது, புறஜாதியன் மனசாட்சியின்படியும் பர்ஃபெக்டாக வர. எல்லாரும் பாவி, எல்லாருக்கும் இயேசு தேவை, இயேசுவின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு தேவை. நம்ம அப்படி சொல்கிறோம். சிலர் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மனசாட்சியை பற்றி என்ன மாதிரி போதிக்கிறாங்க, எவ்வளோ டீப்பாக மொராலிட்டியை பற்றி போதிக்கிறாங்க. பிளேட்டோ வாசித்திருக்கிறீங்களா? அரிஸ்டாட்டில் வாசித்திருக்கீங்களா? சாக்ரட்டிஸ் வாசித்திருக்கீங்களா? இவங்கெல்லாம் என்னங்க பாவிங்கள்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அவங்க போதனையை பாருங்கள், என்ன ஆழம். கிறிஸ்தவ போதகர்கள்லாம் போதிக்கிறதோட பிரமாதமாக போதிச்சிருக்கிறாங்க. ஆழமாக நோண்டி எடுத்துடுறாங்க, எல்லாத்தையும் அருமையாக போதிக்கிறாங்க நல்லா வாழ்கிறத பற்றி. அப்போ அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய
கேள்வி. ஆனால் உண்மை என்னென்னா, சரித்திரத்தை பார்த்திங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ, எந்த கலாச்சாரத்தில் இருந்தார்களோ, அந்த கலாச்சாரங்களில் எந்த விதமான தெய்வங்களை அவர்கள் கும்பிட்டார்களோ அதைத்தான் இவர்களும் கும்பிட்டு கொண்டிருந்தார்கள், வணங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஆமாம், மொராலிட்டி பற்றிலாம் பேசுகிறாங்க. எல்லா மனுஷர்களும் இருக்கு இல்லையா, மனசாட்சின்றது இருக்குது, மொராலிட்டின்றது நல்லது கெட்டதுன்னு தெரியுது. எல்லா மத மார்க்கங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அது எல்லோரும் நல்லது கெட்டதை பற்றி பேசுகிறாங்க, அந்த விதத்தில் பேசுனாங்க அவங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த ரோம நூற்று அதிபதி போல் தேவனுக்கு பயந்தவர்கள் கிடையாது, இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள் கிடையாது. இந்த மாரல் கான்ஷியஸ்னஸை விலைக்கு போதிச்சாங்க. ஏன்னா எல்லாருமே மாரல் பீயிங்ஸ். கடவுள் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்கார் இல்லையா, அதனால் அந்த சைடு நமக்கு இருக்குது, அந்த மொராலிட்டி இருக்குது நமக்குள்ளே. அதை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ளே அப்படியே புதஞ்சு கிடக்குது பாருங்கள். அதனால் அவங்க அதை நோண்டி எடுத்து நல்லா போதிச்சாங்க. ஆனால் வேத வசனம் ரோமர் 1:18 ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த 18ஆம் வசனம் தான் ரொம்ப கீ இங்கே இல்லையா. 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும், எல்லாம் சொல்லுங்கள், அவபக்திக்கும் அநியாயத்திற்கும். அவபக்தினா அன்காட்லினஸ், அநியாயம்னா அன்ரைச்சஸ்னஸ், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இல்லையா. அன்காட்லினஸ்னா அவபக்தி. அவபக்தினா என்ன? அவபக்தினா கடவுள், அதுக்கு பின்னால் வர்ற வசனங்களில் வாசிக்கிறோம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உலகம் என்னைக்கு உண்டாச்சோ அன்னையிலிருந்து கடவுள் தம்மை குறித்த ஒரு சாட்சியை உலகத்தில் வச்சுட்டாராம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை யாரும் மறுக்கவே முடியாது. சிருஷ்டிப்பை பார்த்தாலே போதும் தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது. சிருஷ்டிப்பு நமக்கு சொல்லுது, எப்பேற்பட்ட கடவுள்னு சொல்லுது. நித்திய வல்லமை தெய்வத்துவம், அவர் தேவன், அவர் நித்திய வல்லமை உள்ளவர், அவர் காணப்படாத ஒரு தெய்வம் அப்படிங்கிறது சொல்லுது. அவர் எங்கே நாம் பார்க்கலாம்? அவருடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும்போது அவரை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். அவர் நித்திய வல்லமை உள்ளவர், நித்தியமானவர், அப்புறம் வல்லமை உள்ளவர். அவர் இது வரைக்கும் மனுஷனுக்கு தெரியும், எல்லா மனுஷனுக்கும் தெரியும். கிறிஸ்துவ தெரியாமல் இருக்கலாம், எதையும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நித்தியர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் காணப்படாதவர். இதெல்லாம் சிருஷ்டிப்பிலே பார்த்தாலே விளங்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் தேவனை அறிந்தும், 21ஆம் வசனம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரல்ல ஆனார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதாவது கடவுள் இருக்கிறாருன்னு தெரியுது, அவர் கண்ணால் பார்க்கக்கூடியவர் அல்ல என்று தெரியுது, அவர் நித்தியர்னு தெரியுது, வல்லமை உள்ளவர்னு தெரியுது. ஆனால் இந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள், இந்த ரூபங்களில் இவர்கள் உண்டாக்கிட்டாங்க. இப்படி தான் இருக்கிறார் கடவுள் அப்படின்ற உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரிக்கலை, அவரை வணங்கலை. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்னு அறிஞ்சு அவரை வணங்காமல் இவர்கள் தங்களுக்கு ஏதுவான தேவங்களை உண்டு பண்ணிக்கிட்டார்கள். நல்லா கவனிங்க, கடவுள் மனுஷனை உண்டாக்குன போது தம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனார். அவர் மாரல் பீயிங், அவர் ஒரு எது நல்லது கெட்டதுன்னு அறிஞ்சு வச்சு அதன்படி நடக்கிறவர். அது மாதிரியே தான் மனுஷனை உண்டாக்குனார். அதான் மாரல் பீயிங்ன்றோம் இல்லையா. நம்ம எல்லாம் அப்படி உண்டாக்குனார். அப்புறம் பாவத்தில் விழுந்தான் மனுஷன். பாவத்தில் விழுந்த பிறகு தான் இது கடவுளை ஒதுக்கி வச்சுட்டு நானே கடவுளை உண்டாக்கிக்கிறேன்ட்டான். அவர் உண்டாக்குனப்போ அவரை மாதிரி உண்டாக்குனார். இவன் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குவான்? இவனை மாதிரி உண்டாக்குறான். உங்களுக்கு பிறந்த குழந்தைய பாருங்கள், உங்கள் மூஞ்சி தான் இருக்கும். உங்கள் குழந்தையில் உங்கள் முகத்தை பார்க்கலாம், உங்கள் ஜாடையை பார்க்கலாம். நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் குவாலிட்டி அதில் தெரியும்.
ஒரு புக்கை வாசித்திங்கன்னா இன்னார் தான் அப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய புக்கு எழுதுகிறவங்கள அவங்க ரைட்டிங்கை வாசிட்டு இருந்தீங்கன்னா க்ளீனாக விளங்கிடும், இன்னாருடைய ரைட்டிங் மாதிரி இருக்குது. மியூசிக் கேட்டிங்கன்னா இல்லை அது அவருடைய மியூசிக்காக இருக்கும், அவர் தான் இப்படி போடுவார் அப்படின்னு க்ளீனாக சொல்லுவோம். இதெல்லாம் பறித்து காலேஜிலலாம் மியூசிக்கெல்லாம் படிக்கும்போது டெஸ்ட்டே வைக்கிறாங்க. அப்படி ஒரு விதமான மியூசிக்கை போடுவாங்க, போட்டு இது எந்த காலத்து மியூசிக்கு, யாருடைய ஸ்டைலு எல்லாம் கேட்பாங்க, சொல்லணும். அதான் பறிச்சை. அப்போ கேட்டே சொல்லிடலாம் இன்னாருடைய மியூசிக்கு இந்த ஸ்டைல் இது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு விதம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய ஜாடை அதில் வருது. கடவுளுடைய ஜாடை நம்மகிட்ட இருக்குது. அவர் நல்லவர், நல்லது கெட்டதை யோசிக்கிறவர், யோசிச்சதன்படி செய்கிறவர், நல்லதை மாத்திரம் செய்கிறவர். அந்த குணம் நம்மகிட்டையும் இது, அந்த மாரல் நேச்சர் இருக்குது நமக்குள்ளே. ஆனால் பாவத்தில் விழுந்து போனதுனால இப்போ அது கரைப்பட்டு போய் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த பாவத்தில் விழுந்து போன நிலையிலிருந்து நம்ம எதையாவது உண்டாக்கணும்னா இந்த கரைப்பட்ட பாவ சுவாபம் வந்து அதில் வெளிப்படும். அதில் வெளிப்படும் தேவனுடைய சுவாபமும் வெளிப்படும், பாவ சுவாபமும் வெளிப்படும். அப்போ மனுஷன் கடவுள்களை உண்டாக்குறான். இவன் கரப்ட் ஆயிட்டதுனால, இவன் பாவத்தினால் கரைப்பட்டதுனால கடவுள்களையும் அப்படிப்பட்டவர்களாக சித்தரித்து அவன் உண்டாக்குகிறான் இவன் வசதிக்காக. அப்படி வாழ்ந்துக்கலாம், நம்ம கடவுளே அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்குறான். இவனுக்கேற்ற கடவுளா, இவன் செய்கிற பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளா, இவனுக்கேற்ற ஒரு கான்செப்டில் அதை உண்டாக்குறான். அதுதான் அவபக்தி. நல்லா கவனிங்க, அதை விளக்குறதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். அதுதான் அவபக்தி. அந்த அவபக்தி என்னத்தை உண்டாக்குது? அன்ரைச்சஸ்னஸை அந்த அன்காட்லினஸ் அன்ரைச்சஸ்னஸை உண்டாக்குது. அந்த அவபக்தி அநியாயத்தை பிறப்பிக்கிறது. ஏன் இன்றைக்கி மனுஷன் அநியாயக்காரனாக இருக்கிறான்? ஏன் அக்கிரமம் பண்ணுறான்? ஏன் மோசமாக நடந்துக்கிறான்? ஏன்னா யாரை கடவுளாக வணங்கணுமோ அவரை தூக்கி ஓரம் வச்சுட்டு இவன் சொந்தமாக உண்டாக்கிக்கிட்டான். இவனுடைய கரப்ட் நேச்சரை காட்டுற மாதிரி அந்த மாதிரி உண்டாக்கிக்கிட்டான் கடவுளையே. அப்போ அது வந்து அநியாயத்தை பிறப்பிக்கிறது, அக்கிரமத்தை பிறப்பிக்கிறது. இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த தத்துவ ஞானிகள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ஆமாம் நல்ல காரியங்களை போதிச்சிருப்பாங்களா? அவங்கள்ட்ட நல்லதே இல்லையா? இருக்குது, நிறைய நல்லது இருக்குது. நம்மலாம் படிக்கிறோம். இன்றைக்கி ஃபிலாசபிலாம் படிச்சிங்கன்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் படிக்கணும். நல்லா இருக்குது. சில காரியங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவரை கோட் பண்ணுறாங்க, பிரசங்கியாரங்க கூட கோட் பண்ணுறாங்க. அவர் நல்ல காரியம் இல்லாமல் இருக்கா? இல்லை, இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள். அதனால் எவ்வளோ நல்ல காரியம் இருந்தாலும் அதில் பெரிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் பாருங்கள், கடவுள் வந்து இந்த பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் வந்து போகிற வரைக்கும் காத்திருந்து அப்புறம் தான் இயேசு அனுப்பிச்சார். இல்லைன்னா முதலே அனுப்பிச்சிருக்கலாமேன்னு கேட்பாங்க சிலர். ஏன் அனுப்பல இவ்வளோ நாள் காத்திருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து போட்டணும். ஏன்னா எவனா சொல்லுவான், ஏன் அரிஸ்டாட்டில் வர வரைக்கும் காத்திருந்தா அவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருப்பார் எப்படி நல்லா வாழணும்னு. பிளேட்டோ வர வரைக்கும் காத்திருந்தா அவர் சொல்லியிருப்பாரும்பாங்க. அதனால தான் சரி, எல்லா இவங்கள விட பெரிய தத்துவ ஞானிகள் எவரும் வரல. இன்னும் அவங்கள வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் எப்படி கடவுளை தேடணும், எப்படி நல்லா வாழணும், எப்படி தூய்மையாக இருக்கணும், எப்படி நல்லா நடந்துக்கணும் எல்லாம் போதித்த பிறகும் மனுஷனால் அப்படி நடந்துக்க முடியல. அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம்தான் அப்படி நடக்கக்கூடியவர்களாய் நம்ம மாற்றக்கூடியவரை தேவன் அனுப்புகிறார். எப்படி போகுது பாருங்க கதை. அப்போ ரோமர் 2:13-14-15 வச்சுக்கிட்டு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார் இல்லையா? அந்த கேட்டகரி தான் இவங்கெல்லாம். அவருடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இப்போ இதை வச்சு என்ன சொல்லிடுறாங்க? ஒரு மனுஷன் அவனுக்கு உள்ளே இருக்குது, நேச்சர்லேயே இருக்குது நல்ல காரியங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம். அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்ன்றாங்க.
ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கடவுளே மாற்றிட்டாங்களா அவங்க? கடவுளே அறியலையே, வேற என்னத்தையோ இல்லை இது பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அவங்க. அப்போ அதுதான் ஊற்று பாருங்கள். எந்த ஞானமும் எதுவுமே கடவுளை அறிகிற அறிவிலேருந்து வரலைன்னா அது வேஸ்ட்டு. அப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார் பாருங்கள். 1:21 20 சொல்கிறார், ஞானி எங்கே? இந்த ஞானின்ற இடத்துல ஃபிலாசபர்னு போட்டுங்க, கரெக்டாக வரும். தத்துவ ஞானி அதுதான் சொல்லுது. ஞானின்னா பவுல் மைண்டில் என்ன வச்சுருக்காரு? தத்துவ ஞானி. அவன் தான் ஞானி. அந்த காலத்தில் ஞானின்னு சொன்னாலே தத்துவ ஞானின்னு தான் அர்த்தம். ஃபிலாசபர். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தேவன் இந்த உலகத்தின் ஃபிலாசபியை பைத்தியமாக்கிட்டாராம். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், நல்ல கவனிங்க, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது, the world by wisdom knew not God. அந்த விஸ்டம்னு வர்ற இடத்துல சுய ஞானம்னு வருது. அங்கே ஃபிலாசபின்னு மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சும். உலகமானது தன்னுடைய சொந்த ஃபிலாசபியினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் என்ன சொல்கிறாரு? ஃபிலசாபிக்கல் நாலெட்ஜ் இருக்கலாம் நமக்கு, ஆனால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. எங்கே இருக்கிறான் அந்த ஞானி? எங்கே வேத சாஸ்திரி? எங்கே வேத பாரகன்? எங்கே இந்த உலகத்தில் ஞானி? எங்கே? தேவனை அறிய முடியாது. உலக ஞானத்தினால் தேவனை அறிய முடியாது. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. சொல்கிறாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர், இவங்கெல்லாம் கிரீக்ஸ் தானே, இவங்கெல்லாம் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, அவங்கெல்லாம் கிரேக்கர்கள் அந்த ஞானத்தை தேடுறவங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க இது பைத்தியகாரத்தனம்னு. இவர் சொல்கிறாரு, அதை பைத்தியமாக்கிட்டார் உலக ஞானத்தை கடவுள் அப்படிங்கிறார். என்ன மாதிரி ஒரு இதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். பல விதமான ஆட்களை பார்த்தோம். இந்த 13, 14, 15 வசனங்கள்லேருந்து கிளம்புகிற இதெல்லாம் ஒருத்த மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டு அவன் ஏற்றுக்குவார் கடவுள் அப்படி இருக்குதுல்லையே, இவங்கெல்லாம் அதுக்கு அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது. கடவுளே அறிஞ்சில்லை அவங்க எப்படி ஏற்றுக்குவார்? சிலர் சொல்கிறாங்க, சுவிசேஷத்தையே ஒரு நாளும் கேட்டுறாத மக்களுடைய கதி என்ன? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? எதன் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம் பல விதங்களில் ரட்சிக்கப்படலான்னு நமக்கு காமிக்குதுன்னு நம்புகிறாங்க. அவங்க ஒன்று நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறதுனால ரட்சிக்கப்படலான்னு நம்புகிறாங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவன் அல்ல செய்கிறவனே நீதிமானாக்கப்படுவான்னு சொல்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி செய்து ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று புறஜாதியானை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா, மனசாட்சியின்படி நடக்கிறவன். இவன் யூதன் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சு ரட்சிக்கப்படலாம். புறஜாதியான் வேறு ரூட்டில் வரலாம். அவன் வேறு பிரசங்கியார்கள் சொல்கிறத கேட்பீங்க சில நேரத்தில். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், இந்த அக்கப்போரெலாம் வரும் நிறையா. பிரசங்கியார்கள் சொல்லுவாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. இப்படி போகலாம், இல்லை அப்படி வரலாம். எப்படி வரலாம்? மனசாட்சியின்படி நடந்துக்க. எதுனாலும் உனக்கு தெரிஞ்ச நல்லதை செய், கெட்டதை அவாய்ட் பண்ணு, அவ்வளோதான். உனக்கு எதுவுமே தெரிலனா, இயேசுவை பற்றி என்னென்னு தெரியலன்னு பரவாயில்ல, யாரை பற்றி என்னென்னு தெரியலன்னு பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச நல்லதை செய், கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வேதம் அதை போதிக்கவில்லை. இன்னும் கேட்டால் 13, 14, 15 வசனங்கள் அந்த சப்ஜெக்டையே தொடலை. கிறிஸ்துவே அறியாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்ன்ற சப்ஜெக்டையே தொடவில்லை. இன்னும் கேட்டால் வேதத்தில் எங்கேயுமே கிறிஸ்துவை அறியாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்ன்றதை பற்றி போதிக்கவே இல்லை. அதனால தான் நானும் அதை போதிக்கிறது இல்லை.
தெரியாததை போதிக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் அதை தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ரட்சிக்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி நினைக்கிறேன்னு ஆரம்பித்த உடனே கோளாறு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏதோ மிஸ்டேக் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் கடைசியில் எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவர் ஆல் பாஸ் சிஸ்டம் கோவிட் டைமில் வந்தது இல்லையா? ஆல் பாஸ் சிஸ்டம் மனுஷரே கொண்டாடுறாங்க இல்லையா? கடவுள் இந்த ஆல் பாஸ் சிஸ்டம்லாம் வச்சுருப்பார். நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லியிருக்காங்க. அது எங்கேயாவது பைபிளில் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? எங்கேயும் எழுதியில்லை. அப்போ உடன் தெரிஞ்சதை போச்சுட்டு போகின்ற தெரியாத ஏன் நோண்டிகிட்டு இருக்கு. கடவுள் தம்முடைய ஞானத்தில் என்ன பண்ணிட்டார், நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு ஆகிட்டார். அதுக்கு வேணால் சில காரணங்கள்லாம் எனக்கு மனசில் வருது. இப்படி ரட்சிக்கப்படலாம் அப்படி ரட்சிக்கப்படலான்னு பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன். எதையாவது ஒரு வசனத்தை அடிச்சுட்டு பாருங்கள், இது ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. எந்த வழியும் சொல்லப்படவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பைபிளில் நான் படித்த வரைக்கும். ஒரு இடத்துல கூட சுவிசேஷத்தை கேட்காதவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு சொல்லு. ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் தேவன் முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். பொதுவாக எல்லாருமே தேவன் முன்னால் யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவன் முன்பாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இயேசு தேவை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போ இங்கே போதிச்சிராது எடுத்துக்கிட்டு நம்ம கெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் குளறுபடியே வருது. நான் நினைக்கிறேன் இப்படி, நான் நினைக்கிறேன் அப்படின்னு, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அந்த பேச்சே வேணாம். ஏதோ கடவுள் அவருடைய ஞானத்தில் உனக்கு அது தெரிய வேணாம் பாட்டார். அதே மாதிரி தான் 2ஆம் வருகை கூட என்றைக்கு வர்றாருன்றதை நான் மட்டும் சொல்லலை. அதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணிட்டு ஒருத்தர் எனக்கு அமெரிக்காவில் வந்து சொன்னார், நான் படிக்கிற காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், தம்பி 87ஆம் வருஷம் வருகிறார், எழுதிக்கோ அப்படின்னார். நான் தான் அவரை கொண்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சேன். 87ஆம் பெரிய பிரசங்கர், 87ஆம் ஆண்டு வர்றாரியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அங்கிள் 87ஆம் வருஷத்துக்குள்ளே நான் அங்கே இருப்பேன், வந்து பார்ப்பேன் உங்களை. வரலைன்னா பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா. பெரிய பிரசங்கரான நமக்கு ஃப்ரெண்டு அவர். சொன்னேன் 87ஆம் வருஷம் கரெக்டாக போயிட்டேன் அவர் வீட்டுக்கு. நான் அங்கிளாச்சு ஒரு சின்ன மிஸ்டேக்ப்பா கால்குலேஷனில் ஒரு சின்ன, அதுக்கப்புறம் ஏதோ டேட் சொன்னாரோ அதுவும் வரல. அதுக்கு பதிலாக இவர் போயிட்டார். இப்போ அங்கே போனோன்னே சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இதெல்லாம் யார் ஒன்று பேச சொன்னது, என்னைக்கு ஒரு வாரம் ஒன்று பேச சொன்னேன்னா நான் எதை தெரியாதோ அதை போட்டு நோண்டிட்டு வருவார் கண்டிப்பாக. அது வரைக்கும் எனக்கு தெரியும், கண்டிப்பாக சொல்லிடுது, கண்டிப்பாக வர்றாரு. எப்படி போனாரோ அப்படியே வருவார், பிரம்மாண்டமாக வருவார். அது வரைக்கும் எனக்கு தெரியும். அதான் போதிச்சிட்ருக்குறாங்க இல்லையா, வருவார் தெரியும். அதை நான் நம்புகிறேன், தீவிரமாக நம்புகிறேன், அதை நிச்சயமாக நம்புகிறேன். மீதியை தொடக்கூடாது. ஏன்னா கடவுள் தம்முடைய ஞானத்தில் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னு அவருக்கு தெரியும். சொல்லாமலே இவ்வளோ இது நடக்குது. சொல்லியிருந்தால் இன்னும் பைத்தியமே பிடிச்சிடும் சிலருக்கெல்லாம். அதனால தான் சொல்லாமல் விட்டார். ஆனால் ஒன்று எனக்கு வழங்குது, இந்த இயேசு அறியாதவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது ஒன்று எனக்கு உணர்த்துது. அது என்னென்னா, இயேசு அறியாதவர்கள் என்ன ஆகுன்றதை நான் யோசிக்கும்போது அதனால தான் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று உணர்கிறேன். ஏன்னா எனக்குள்ள அது பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன பண்ணுவாங்க, இயேசு அறியாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவங்க கதி என்ன ஆவார்கள் அவர்கள்? எல்லா மனுஷருமே பொதுவாக தேவனுக்கு முன்னால் குற்றவாளியாக இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லிடுது. அப்போ அவருடைய கதி என்ன? இயேசுவை பற்றி அவர் தான் ரட்சிப்பின் வழி, அவர் அறியாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ அதுவே எனக்கு உத்வேகத்தை அளிக்கிறது. இட் இஸ் மை மோட்டிவேஷன். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக பிரசங்கம் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை கொண்டு செல்ல வேணுமோ கொண்டு செல்ல வேணும், ஜனங்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா இவர் வழியை, சத்தியம், ஜீவனமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ அதுக்குன்னு ஜெபிக்கணும், அதுக்குன்னு ஏதாவது செய்யணும், அந்த வேலையை பார்க்கணும். ஒழிய இங்கே உட்காந்துக்கிட்டு நான் நினைக்கிறேன் இப்படி, நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட என்ன பண்ணணும், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை
அவர் சொன்ன மாதிரி உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். அதை நான் எப்படியெல்லாம் செய்யணும் எனக்கு காண்பியும், எப்படியெல்லாம் அதை பண்ணணும், அதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதை எதை பேசி நான் நினைக்கிறேன் அப்படி கூட வந்துடலான்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ரூட்டில் கூட அதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னாலே வேறு சரி கிடையாது. போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் சரி. ஆமென். ஏன்னா என்ன வேதம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். நல்லா கவனிச்சிங்களா? உலகத்தை தண்டனையை பற்றி பேசுகிறோம், நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் இயேசுவை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் அனுப்பலையாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணுன்ற கடவுளுடைய விருப்பமே கிடையாது. எவரையுமே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தண்டித்து இது பண்ணணும்னு கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவனுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ரட்சிக்கப்படணும். யார் ரட்சிக்கப்படணும்? விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய. எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாருக்கும் கதவு திறந்திருக்குது. விசுவாசிக்கிற எவனும் ரட்சிப்பு அடையும்படிக்கு. அப்போ அதனால தான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, போய் அனுப்பப்பட வேண்டும். போய் இதை சொல்கிறதுக்கு அனுப்பினவன் இதை பிரசங்கிக்க வேணும். அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேட்பார்கள்? கேட்காமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாமல் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய விருப்பம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதுதான். எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் ஏன் வேதம் சொல்லுது? ஏதோ கடவுள் வந்து நம்மளெல்லாம் தீர்த்து கட்டணும்னு நினச்சிட்டு கிடையாது. அப்படி இல்லைங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பின் வழி இயேசுவாய் இருக்கிறார் என்பதை போதிக்கிறதுக்காக எல்லோரும் முதல்ல பாவியிலாக இருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுன்றது விளங்குது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்குது. கர்த்தர் இந்த உலகத்தின் மக்களை வெறுக்கவில்லை. ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்பை பெற வேணும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய உள்ளம். நம்மெல்லாம் ஜெயிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர், எல்லாவற்றையும் நியாயமாய் செய்கிறவர் கர்த்தாவே. நியாயமாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். நியாய தீர்ப்பு கூட நியாயமாய் நடக்கும், சத்தியத்தின்படி நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்காதவர்களுக்கு கதி என்ன என்பதை யோசிக்கும்போது அது கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயமாய் செய்கிறவர், நீதியாய் நடப்பிக்கிறவர் என்பதே எங்களுடைய பதிலாக இருக்கிறது. உண்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் நல்லவர். இதே நேரத்தில் கேட்காதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சையை கட்டளையிடுவீராக. எங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை வைப்பீராக, விருப்பத்தை வைப்பீராக, ஜெபத்தை வைப்பீராக, தரிசனத்தை வைப்பீராக. எங்களை நடத்துவீராக. இந்த காரியத்தில் எங்களுக்கு வெற்றியை தருவீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.